இருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட சென்னையா செங்கல்பட்டு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எனர்ஜெட்டிக் ஒரு கலெக்டர் சார் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் உடனடியாக அதை வந்து விரைந்து அதுக்கான விஷயங்களை செஞ்சு முடிக்கிறாரு. நான் எத்தனையோ ரெக்வஸ்ட் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். சார் இமீடியட்டா நான் பாக்குறேன் சார், இமீடியட்டா நான் பண்றேன் சார் சொல்லிட்டு அந்த அத்தனை விஷயத்தையும் உடனே செய்யறாரு. எல்லா துறைகளிலும் அவரோட கவனங்கள் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சார் இருக்கும் போல இங்க இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் இங்க மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் ஆபீசர்ஸ் தான் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நாங்க யங்ஸ்டரா இருந்தாலும் இங்க எங்களோட மூத்தவர்கள் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட அனுபவம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கும் சில விஷயம் தெரியாது ஐடியாலஜியா, அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்துதான் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் தமிழக முதலமைச்சர் அவரோட கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அத நான் சொன்ன மாதிரி தான், சென்னைக்கு அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட். இதுல பின்தங்கிய 2 தொகுதிகள் இருக்கு, மதுராந்தகம் மற்றும் செய்யூர் தொகுதி. அதற்கான டெவலப்மெண்ட்டும் யோசிக்கணும். எங்க பல்லாவரம் தாம்பரம் 2 தொகுதியும் மாநகராட்சியா மாறிடுச்சு. நாங்க அதுக்கான அந்த விஷயமும் சட்டமன்ற உறுப்பினர் நானா இருக்கட்டும், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அந்த ரொம்ப முன்முழுந்து அடுத்த கட்டமா தாம்பரம் மாநகராட்சி ஒரு சிறந்த மாநகராட்சியா மாற்றணும், தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த மாநகராட்சியா கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல நான் அதற்கான வேலைகள் பார்க்கிறோம். ஆனா நான் தாம்பரம் மாநகராட்சி தாண்டினோடனே நம்மளுக்கு செங்கல்பட்டு, அந்த பக்கம் திருப்பூர், செய்யூர், மதுராந்தகம் இந்த மாதிரி இருக்கு. இங்கேயும் ஆல்மோஸ்ட் பீப்புள் ஃபுல்லா வந்துட்டாங்க. இங்கேயும் இடம் வாங்குறதுக்கான இடங்கள்லாம் தாம்பரம் மாநகராட்சியில எதுவுமே கிடையாது. எல்லாம் செங்கல்பட்டு நோக்கி தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கல்பட்டை தாண்டி அடுத்தது மதுராந்தகம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப் பிளேஸ நம்ம பயங்கரமா நல்ல முறையில டெவலப் பண்ணணுன்றது தான் ஆசை. பேசிக்கா நாங்க மக்களை சந்திக்கும் போது அவங்க சொல்ற கோரிக்கைகளை பேசிக் அடிப்படை வசதிகள், பேசிக் நீட்ஸ் தான் அவங்க கேட்கிறாங்க. நல்ல சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, மூடப்பட்ட வடிகால் கால்வாய், டிரைனேஜ் சிஸ்டம், ஸ்ட்ரீட் லைட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம நல்ல இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸ், சிசிடிவி கேமராஸ், ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்கான நல்ல ஸ்பீட் பிரேக்கர்ஸ், கரெக்டான ஒரு முறையான நல்ல சாலை, அதுக்கான வசதிகள் தான். இதெல்லாம் அவங்க கேட்கிற அடிப்படை வசதிகள். இந்த அடிப்படை வசதிகளை நம்ம முறையா செஞ்சு முடிச்சுட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% நம்ம மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இந்த மனுக்கள் தான் அதிகமா வருது. சாலையில சரி சாலை சரியில்லை, ரோட்ல குப்பைகள் அதிகமா இருக்கு. அதாவது ரெயின் வாட்டர் ட்ரெயின்ல நம்மளோட கழிவுநீர் கலந்து போய் ஏரிகள்ல கலக்கிறது. நம்ம ரெயின் வாட்டர் ட்ரெயின்ல ரெயின் வாட்டர் போய் ஏரிகள்ல கலந்தாதான் நம்மளோட நிலத்தடி நீர் சுத்தமாக இருக்கும். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் நிறைய இடத்துல அதுவும் நம்ம ப்ராப்பரா இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம கவர்மெண்ட் இருக்கிறோம். பட் இந்த மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்க எல்லாருமே கவனம் செலுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் முதல்ல அடிப்படை வசதிகள் இருக்கும் அதெல்லாம் முதல்ல நீங்க முடிங்கன்றது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. மாநகராட்சியும் இருக்கட்டும், ஊராட்சியும் இருக்கட்டும், பேரூராட்சியும் இருக்கட்டும், எது நகராட்சி, எல்லா இடத்துலயுமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மேலேயே இந்த காவா தண்ணி போகுது, அதுல இந்த கொசுக்கள் அதிகமாக தேக்கமடையுது. இந்த காவா சரியா அடைப்பு இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா மக்கள்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த அதிகாரிகள் கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்ஸை இமீடியட்டா போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை அட்டன் பண்ண சொல்லுங்க. நம்ம ஏஐ கிட்ட சொன்னாலும் சரி, யார்கிட்ட சொன்னாலும் சரி, அவங்க சில சமயம் லேட் ஆகுது, போக மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லி அப்படி ஆகுது, 2 நாள் சொல்லி ஆகுது, 3 நாள் 4 நாள்ன்றதெல்லாம் சொல்ல முடியல. அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க உயர் அதிகாரிகளுக்கு எங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்காக நாங்க உயர் அதிகாரிகளுக்கு அடிக்கிறதுக்கும் எங்களுக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இந்த சின்ன அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. நம்ம இந்த விஷயத்துக்கு கூட அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறாங்களே அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ அதனால கீழே இருக்க அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரியான முதல்ல
இந்த பேசிக் நீட்ஸை முதல்ல சரி பண்ணணும்ன்றது இந்த நேரத்தில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம திட்டங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து முறையாக போய் நம்ம சேர்றது இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நிறைய திட்டங்கள் இப்ப நான் வரோம், எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் வந்து ஃப்ரெஷர் தான். சில விஷயங்கள் தெரியும், ஏன்னா எங்களுக்கு மனுக்கள் மூலியமா வர்றதுனால ஆபீஸ் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ் உள்ள இருக்கு. ஸோ அதனால அங்க வர ஆட்கள்னால எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ அந்த திட்டங்கள் வந்து முறையாக மக்களுக்கு போய் சேரணும், முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அந்த திட்டங்கள் கரெக்டான டைம்ல அது முடிக்கணும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 days 15 daysல முடிய வேண்டிய விஷயம் 1 month 2 months 3 monthsல ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் தொடர்ச்சியா வந்து வருது. சார் நான் இது கொடுத்தேன் சார், இது வரைக்கும் எனக்கு முடிக்கவே இல்லை சார் அப்படின்னு. அவங்களுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்ற விஷயத்த மக்கள் கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான விஷயம் அடுத்தது தேடி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா பாருங்க. மக்களை அலக்கழிக்காத மாதிரி அதுக்கான ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் முடிச்சு கொடுக்கறதுல நீங்க கூடுதலா கவனம் செலுத்தி அதை முடிச்சு கொடுக்கணும்ன்றதையும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். அந்த திட்டங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு கழிப்பிடம் கட்டுறோம், அதே மாதிரி அது ஒரு பார்க் கட்டுறோம் அப்படின்னா அதற்கான மெயின்டெனன்ஸ் மாநகராட்சியா இருக்கட்டும், நகராட்சி, அந்த ஊராட்சி எதுவாக இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுறோமே தவிர அதுக்கான மெயின்டெனன்ஸ் முறையா இருக்க மாட்டுது. அது கொஞ்சம் உடஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து யாரும் சரி செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த கழிப்பிடம்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து சுத்தமா சுகாதாரமா நம்ம வச்சுக்கிட்டாதான் நம்மள ஊரை வந்து அடுத்த ஊர்ல இருந்து வந்து பார்க்கும் போது அவங்க வந்து என்ன ஊர் இது, சென்னை சிட்டியோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஸோ அதனால எந்த விஷயம் இருந்தாலும் அந்த திட்டம் ஓபன் பண்ணதோட நிக்காம அதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க கவனம் செலுத்தி அதுல டேப் உடையணும், இல்ல ஏதோ ஒரு சின்ன லைட் இல்லாம இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான மெயின்டெனன்ஸை நீங்க கண்டிப்பா ப்ராப்பரா ஆட்களை போட்டு நீங்க அதை பார்க்கணுன்றதையும் இந்த நேரத்துல ஒரு வேண்டுகோளாக நாங்க வைக்கிறோம். நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறோம். ஏரிகள், நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல அதிக ஏரிகள் இருக்கு, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படின்னு இருக்கும் போல அனைத்து ஏரியும் தூர்வாரப்பட்டு அதை பாதுகாத்து அதுல வந்து கழிவுநீர் கலக்காத அளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு வந்து அதை தடுக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுங்க. அந்த மாதிரியான கழிவுநீர் சுத்தப்படுத்துற மிஷின்ஸை எடுத்துட்டு வந்து போட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நம்மளோட நிலத்தடி நீரை வந்து பாதிக்காம நம்மளுக்கான அடுத்த தலைமுறைக்கான விஷயங்களை நம்ம இனிக்கு கொண்டு வந்தாதான் நம்ம இது இருக்கும். நம்ம கவர்மெண்ட் இதோட நிக்க போறது இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த கவர்மெண்ட் தொடரும். இந்த 5 வருஷத்துல நம்ம கவர்மெண்ட் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மாற்றத்தை காட்டியிருக்கோன்றத கட்டாயம் நம்ம காட்டி ஆகணும். நிறைய இடத்துல அசிங்கப்படுத்திலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு அழகுபடுத்துதல் எல்லாத்தையும் கொஞ்சம் அழகுபடுத்தி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரை வந்து ஃபாரின் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்ன்றது ஆசை இருந்தாலும் அதுல அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு மேலேயாச்சும் இருக்கணும்ன்றதுதான் அது. இந்த செவ்வறு விளம்பரங்கள், பேனர் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க சொல்றோம். அதனால அந்த மாதிரி செவ்வறுலாம் இருந்ததுன்னா அந்த செவத்தெல்லாம் வந்து ஏதோ திருக்குறள் அந்த மாதிரியான விஷயமோ இல்ல ஏதோ வந்து விழிப்புணர்வுக்கான விஷயமோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. செவரெல்லாம் ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே தான் இருக்கும். அதெல்லாம் மாற்றினா இன்னும் நம்மளோட சென்னையோட நுழைவாயிலா இருக்க செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு டிஃப்ரெண்டா தெரியும், சென்னையோட டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னென்னலாம் ஐடியாலஜிஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான கவர்மெண்ட் தான் நம்மளோட கவர்மெண்ட். உங்களுக்கே சில விஷயங்கள் தோணும், சில இடத்துல எல்லாம் இதெல்லாம் மாத்தினா சூப்பரா இருக்குமே அப்படின்ட்டு, இது மக்களுக்கு பிடிக்குமே அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணணும். இது வெறும் கவர்மெண்ட்ன்றது வெறும் நாங்க மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க சொல்றோம் நீங்க வேலை செய்யறோம்ன்றது கிடையாது. நீங்களும் நம்மளோட
நாட்டுக்கான டெவலப்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழலுக்கான டெவலப்மெண்ட் நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து அதை உருவாக்கணும். நீங்களே பார்த்துட்டு இந்த விஷயத்த மாற்ற முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்களே அதை எடுத்து பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சில சஜஷன் வேணும்னா முறை பிரகாரம் அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயோ இல்ல கலெக்டர் சார்கிட்டயோ அதை கேட்டுட்டு நீங்க அதை பண்ணணும்ன்றத இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளா இருக்கிறேன். சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்களா இருந்தாலும் காவல்துறை உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதை சொல்லி நீங்க வந்து வாலண்டியர் சப்போர்ட் கூட நீங்க செக் பண்ணணும்ன்றத சொல்றேன். உங்க கண்ணுக்கு தெரிகிற விஷயமா இருக்கணும், இல்ல உங்க ரிலேஷன் மூலியமாவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ யார் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அது கட்டாயம் நம்ம காவல்துறை கிட்ட அந்த விஷயத்த நீங்க சொல்ல வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பெட்டிஷன்ஸ் அதிகமா வருது அப்படின்னா ஒரே காரணம், அதிகாரிகள் நாங்க கிட்ட கொடுத்தோம், அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனாலதான் அவங்க கிட்ட வருதுட்டு. நீங்க அதிகாரிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. முதல்ல ஒரு பெட்டிஷன் வந்துச்சுன்னா 10 விஷயம் வருதுன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 விஷயமாச்சு அது செய்ய முடியாத விஷயமா தான் இருக்கு. அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலே பெட்டிஷன்ஸ் கம்மியாகும். என்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பெட்டிஷன் வராம இருக்கோ அன்னைக்குதான் அந்த மாவட்டத்திலயோ அந்த ஊர்லயோ அந்த தொகுதியிலயோ மக்கள் வந்து முறையாக அதிகாரிகள் சந்திச்சு அந்த வேலைகள் முழுமையாக நடக்குதுன்றதுதான். மக்களும் வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து சில விஷயம் புரிஞ்சிக்காம சில விஷயங்கள் உங்களை ப்ரெஷர் கொடுக்கலாம், பேசலாம், கொள்ளலாம். அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு, எங்களுக்கு புரியுது. ஆனா 10ல ஒரு 5-6 விஷயம் பண்ண முடிகிற விஷயமா இருக்கு. அந்த பண்ண முடிகிற விஷயத்த நீங்க டைம் எடுத்து பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு டைம் நீங்க சொல்லலாம். எங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 டேஸ்ல இதை பண்ணிடுறேன், இல்ல 1 வீக்ல பண்ணிடுறேன், இல்ல 1 மந்த்ல பண்ணிடுறேன்ற ஒரு விஷயத்த நீங்க அவங்க சொல்லிட்டு அந்த டைம் எடுத்துட்டு பண்ணா கூட அது உண்மையான ஹாப்பி தான். அது அவங்களோட கோரிக்கை திருப்பி எங்க கிட்ட மனுவா வந்து வராது. நாங்க சொன்னோம் சார், பண்ணல சார் அப்படின்னும் போல அவங்க வந்து உங்க மேலதான் பயங்கர கோவம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்க வந்து சொல்லி அப்படி நீங்க பண்ணணும்ன்ற விஷயம் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வர வேணாம். அதனால மோஸ்ட்லி நீங்களே அந்த விஷயத்தை எடுத்து பண்ணணும்ன்றது இந்த நேரத்துல நாங்க கேட்கிறேன். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, சீக்கிரம் வந்துருவாங்க. இருந்தாலும் அந்த மதுராந்தகம் தொகுதிக்கும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அங்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு கொடுக்கணும்ன்றதையும் கேட்கிறேன். மக்கள் கோரிக்கையாக எடுத்துட்டு வர விஷயத்தைய கொஞ்சம் அதிகாரிகளை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க சார், அது இன்னும் நல்லா இருக்கும். பிளஸ் நான் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு 2 கோரிக்கை இருக்கு. நம்ம முடிச்சூர் பகுதியில வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்கு, ரோடு டிராபிக்ஸ் அதிகமா இருக்கு. அதுவும் ஈஸ்ட் தாம்பரம் சைட்லயும் வந்து என்க்ரோச்மெண்ட் இருந்து ரோடை வந்து வைடாக்கணும். ஸோ முடிச்சூரும் ஈஸ்ட் தாம்பரம் சைடும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் அமைச்சராக நான் வந்து மேலே வந்து லெட்டர் பேட்ல அந்த துறைக்கான விஷயத்த அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த விஷயத்த செய்யணும்ன்றது இந்த மீட்டிங்ல நான் உங்ககிட்ட சொல்லி கடமைப்படுறேன். ஸோ இதுதான் விஷயம். உண்மையாக உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மீட்டிங் ஒரு முறையாக நல்ல முறையாக நடந்திருக்கு. போட்டு அவங்களுக்குலாம் ஒரு கிளாஸஸ் எடுக்காம நீங்க வெறும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லி அதை வந்து செய்யணும்னா மாற்ற முடியாது. இதுல இருந்து எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உடனடியாக ஒரு மீட்டிங் போட்டு ஒரு கரப்ஷன் இல்லாம மக்கள் சொல்ற விஷயம் உடனே பண்ணணும். இந்த மாதிரியான மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அவங்களை அலக்களிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திடணும். ஸோ இதெல்லாம் நீங்க மீட்டிங் போட்டு உங்க கீழே இருக்கிறவங்க என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லணும், இந்த ஊரை எப்படிலாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான நீங்க அத்தனையும் சொல்லுவீங்கன்றத நான் நம்புறேன். உங்களோட அனைத்து ஒத்துழைப்புக்கும் நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.